EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் குதிக்க தெரியாத மிருகம்னு சொல்லக்கூடிய யானைகளை பற்றின 20 சுவாரஸ்யமான தகவல்களை தான் இதில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, யானைகள் பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு தாவர உண்ணி ஆகும். இதில் நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளிலேயே மிகவும் பெரிய விலங்காகும். மிக நீண்ட காலம் வாழக்கூடிய விலங்கும் ஆகும். அதாவது 70 ஆண்டுகள் வரை இது வாழக்கூடும். மனிதர்களை தவிர மற்ற விலங்குகளிலேயே அதிக நாட்கள் வாழக்கூடிய விலங்குனா இது யானை தான். யானைகள் மிகவும் வலிமையான விலங்கு ஆகும். அதாவது சிங்கம், புலி முதலியவன கூட இதை வேட்டையாடுறது ரொம்ப அரிதாகவே நடக்குது. யானைகள் மிக அதிகமான அளவு ஞாபக சக்தி கொண்டதாக இருக்குது. நம்பர் 2, யானைகள் வலுவான கால்களையும் தும்பிக்கையையும் மற்றும் பெரிய காதுகளையும் கொண்டுள்ளது. தும்பிக்கையை சுவாசிக்கவும், தண்ணீர் குடிக்கவும், பொருட்களை எடுக்கவும் பயன்படுத்துகிறது. யானைகள் பொதுவாகவே தாவர உண்ணிகள், அதாவது மரங்களின் இலைகள், கிளைகள் மற்றும் பழங்களையே உண்கின்றன. யானைகளோட வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கூட்டமாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழுது. அதாவது பெண் யானைகள் மற்றும் குட்டிகள் ஒரு குழுவாக வாழ்கின்றன. ஆண் யானைகள் தனியாகவோ அல்லது சிறிய குழுக்களாகவோ வாழ்கின்றன. யானைகள் தந்தங்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன. நம்பர் 3, யானைகள் பலரும் நினைப்பது போல் கொடூரமான உயிரினம் கிடையாது. யாரையாவது தவறுதலாக கொல்ல நேரிட்டால் யானைகள் அடையும் குற்ற உணர்ச்சிக்கு அளவே இல்லை. தன்னால் கொல்லப்பட்ட அந்த சடலத்தை நாய், நரி போன்ற விலங்குகள் குதறாமல் இருக்க முடிந்த அளவு போராடும். காட்டில் எந்த உயிரினமாவது இறந்து கிடந்ததை பார்த்தால் இலை தலைகளை கொண்டு வந்து மூடிவிடும். சில நேரம் பள்ளம் தோண்டி இறந்த உடலை புதைக்கும். அதற்காக கண்ணீர் வடிக்கும். நம்பர் 4, யானையின் மிகச்சிறப்பான உறுப்புன்னா அது அதோட தும்பிக்கை தான். இது யானைகளில் மட்டுமே காணப்படும் சிறப்பு வாய்ந்ததாகும். தும்பிக்கையானது மொத்தமாக 40,000 தசைகளால் ஆனது. இது எல்லா புறங்களிலும் வளையக்கூடியது. தும்பிக்கை பொதுவாக சாப்பாடு சாப்பிடவும் அது நீர் அருந்துவதற்கும் உதவுது. நம்பர் 5, யானைகள் இலையுண்ணிகள் அல்லது தாவர உண்ணிகள் ஆகும். இவை மூங்கில், கரும்பு போன்றவற்றை விரும்பி உண்கின்றன. இவை ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உணவு சேகரிப்பில் ஈடுபடுகின்றன. மேலும் இவற்றின் செரிமான திறன் மிகவும் மந்தமானதாகும். இவை உண்ணக்கூடிய உணவில் 40% மட்டுமே செரிக்கப்படுகிறது. எனவே இவை நிறைய உணவுகளை உட்கொள்ள வேண்டியிருக்கிறது. நன்கு வளர்ந்த யானைகள் ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் 140 முதல் 270 கிலோ வரை உணவு உட்கொள்கின்றன. ஆண் யானைகள் பொதுவாக 3 மீட்டர் உயரமும் 6000 கிலோகிராம் எடை கொண்டதாகவும் இருக்கின்றன. யானையின் தோல் மிகவும் தடிப்பானது. சுமார் 3 சென்டிமீட்டர் தடிப்பு இருக்கும். எனினும் மெத்தனவே இருக்கும். இதனால் கொசு முதலியனவும் கடிக்கும். யானை வலுவான 4 கால்களை கொண்டிருக்கிறது. யானை பருமனான உடலை கொண்டிருந்தாலும் மலை மீது ஏறும்போது செங்குத்தான இடங்களிலும் திறம்பட ஏறவும் இறங்கவும் வல்லது. நம்பர் 6, இவைகள் பிறக்கும் போது பார்வை திறன் அற்றவையாக உள்ளது. அளவில் பெரிதாக இருக்கும் யானைக்கு எறும்பு, தேனீகள் எதிரியாக உள்ளது. இந்தோனேஷிய தீயணைப்பு துறையில் யானைகள் தீயை அணைப்பதற்கு பயன்படுகிறது. நம்பர் 7, யானைகள் ஒரு நாளில் 2 முதல் 3 மணி நேரம் மட்டுமே உறங்குகின்றன. மற்ற நேரத்தில் காடுகளை உலவி வருகின்றன. நம்பர் 8, விலங்குகளிலேயே அதிக அளவு ஞாபகத்திறன் கொண்டுள்ள விலங்குனா அது யானை தான். யானைகள் இறந்துவிட்டால் மற்ற யானைகள் இறந்த யானையை அடக்கம் செய்கின்றன. அதேபோல் யானைக்கு உடம்பு சரியில்லை என்றால் மற்ற யானைகள் தொற்றுள்ள யானையை கவனித்துக் கொள்கின்றன. நம்பர் 9, யானைகள் மற்ற விலங்குகளைப் போல அடித்துக் கொள்ளாமல் ஒற்றுமையாக வாழக்கூடியது. யானைகளால் துள்ளி குதிக்க முடியாது. மன அழுத்தம் போன்ற நோய்கள் யானைக்கு உள்ளது. நம்பர் 10, யானையின் 2 தந்தமும் சம அளவில் இருக்காது. உலகத்தில் மிகப்பெரிய பாலூட்டி இனமான யானையில் 3 வகையான சிற்றினங்களும் உள்ளன. அவை ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள், ஆசிய யானைகள். நம்பர் 10, இந்தியாவில் உள்ள பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. ஆசியாவில் உள்ள பெண் யானைக்கு தந்தம் உண்டு. இதன் சராசரியான வாழ்நாள் 70 ஆண்டுகள். ஏறக்குறைய மனித வாழ்நாளை ஒத்த உயிரினமாக இது உள்ளது. நம்பர் 11, ஆண் யானையை களிறு என்றும் பெண் யானையை பிடி என்றும் அழைக்கின்றனர். பெண் யானைகளின் கர்ப்ப காலம் 2 ஆண்டுகள் ஆகும். யானைகளால் மனிதர்களின் குரலை வைத்து ஆனா பெண்ணா என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நம்பர் 12, தினமும் 30 கிலோமீட்டர் இடம்பெயர்வதால் அங்கெல்லாம் தனது கழிவுகள் மூலம் விதை பரவல் செய்து வனம் செழிக்க உதவுகிறது. யானைகளால் மற்ற உயிரினங்கள் அடையும் பயன்கள் எண்ணிலடங்காதவை. காடுகளில் யானைகள் செல்லும் போது ஏற்படும் பெரும் பாதைகளால் தான் பல்வேறு உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வழி ஏற்படுத்தி வருகின்றன. கடும் கோடையிலும் காடுகளில் பூமிக்கு அடியில் உள்ள தண்ணீரை கண்டறிந்து பள்ளம் தோண்டி குடிப்பதுடன் மற்ற உயிரினத்திற்கும் தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்கிறது. நம்பர் 13, இறைவனின் தலைச்சிறந்த படைப்பு யானை என்பார் பிரிட்டிஷ் கவிஞர் ஜான் ஸ்டோன். நினைவாற்றல், மகிழ்ச்சி, பிரிவு, இரக்கம், கோபம், அழுகை, விளைவுகளை எதிர்கொள்வது போன்ற சிறப்பான குணங்கள் அதற்கு இருக்கின்றன. புயல் வருவதை கூட முன்கூட்டியே உணரும் தன்மை யானை பெற்றிருக்கிறது. 4 முழங்கால்களை கொண்ட ஒரே உயிரினம் யானை. நம்பர் 13, தண்ணீர் இருக்கும் இடத்தை 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே அறிந்து கொள்ளும் முனகள், பிளிறுதல் மற்றும் மனிதனால் கேட்க முடியாத பலவிதமான ஓசைகள் மூலம் தங்களுக்கிடையே செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றன. நம்பர் 14, தண்ணீரில் நீண்ட தூரம் நீச்சல் அடிக்கவும் தனது தும்பிக்கையால் எந்தவிதமான வாசனையை நுகர்ந்து உணரவும் யானைகளால் முடியும். 4 உயிரினங்களுக்கு மட்டுமே கண்ணாடியை பார்த்து தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளும் திறன் இருக்கிறது. அதில் யானையும் ஒன்று.
நம்பர் 15, யானைகள் பிறக்கும்போது சராசரியாக 200 பவுண்ட் எடை இருக்கும். இது 30 பிறந்த குழந்தைகளின் எடைக்கு சமமானது. நம்பர் 16, யானையின் தந்தம் ஒரு முறை உடைந்தால் மீண்டும் வளராது. பொதுவாக மனிதர்கள் வலது கை பழக்கம் உடையவர்களாக இருந்தாலும் இடது கை பழக்கம் உடையவர்களும் இருக்கின்றார்கள் தானே. அதே போல யானைகளையும் நாம் அடையாளப்படுத்தலாம். அதாவது எந்த பக்கத்தில் உள்ள தந்தத்தை அதிகமாக பயன்படுத்துகிறது என்பதை பொறுத்து அடையாளம் காண முடியும். நம்பர் 17, யானையின் தோல் மிகவும் தடிப்பானது. உடலில் பெரும்பாலான பகுதிகளில் தடித்த தோல் காணப்படுகின்றது. தோலின் தடிமன் ஏறத்தாழ 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். எனினும் இதன் வாயை சுற்றிலும் காதின் உட்பகுதியிலும் தோல் மெல்லிதாக உள்ளது. பொதுவாக ஆசிய யானைகளின் தோல் ஆப்பிரிக்க யானையை விட மிகவும் அதிகமான முடிகளை கொண்டுள்ளது. நம்பர் 18, தந்தம் உள்ள ஓர் யானையை தந்தம் என்பதை கோடு என்று எயிறு என்றும் கூறுவர். யானையின் பல்தான் தந்தம். இது வளைந்துள்ளதால் இதனை கோடு என்று அழைக்கின்றனர். நம்பர் 18, யானைகள் 4 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குட்டி போடும். நம்பர் 19, யானைகளுக்கு பிடிக்காத நிறம் அப்படின்னா அது சிவப்பு. யானைகள் பொதுவாக நின்று கொண்டு உறங்கும். யானைகளுக்கு பொதுவாக ஒரு நாளைக்கு 100 முதல் 150 லிட்டர் வரை தண்ணீர் தேவைப்படுகிறது. நம்பர் 20, யானைகளுக்கு பார்வை திறன் சற்று குறைவாகவே உள்ளது. 50 அடிக்கு மேலே உள்ளதை அதால் பார்க்க முடியாது. ஆண் யானைகள் 16 வயசு ஆகும்போது அதோட கூட்டத்தை விட்டு வெளியேறுது. அந்த உள்ளுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்வதை தடுத்து வேறு இடங்களில் சென்று இனப்பெருக்கம் செய்வதற்காக இது வெளியேறுகிறது. யானைகளால் 40 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்க முடியும். ஆனால் சாதாரணமாக யானைகள் நடக்கிறது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கும். யானைகளுக்கு கண் இமைகள் உள்ளன. யானைகளுக்கு பிடிக்காத ஒரு உயிரினம்னா அது தேனீ. யானைகள் இனம் சுமார் 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மெரித்தீனியம் என்ற பன்றி வகையிலிருந்து உருவானது. யானையின் தோல் நமக்கு கருப்பாக தெரிந்தாலும் அது கருஞ்சாமல் நிறம் கொண்டவை. யானைகள் மொத்தமாக 26 பற்களை கொண்டுள்ளன. மனிதர்களைப் போல யானைகளுக்கு சுவை உணர்வு இல்லை. மனம், அளவு, சாறு, மென்மை, பசி இதை கொண்டே யானைகள் உணவு உண்கின்றன. கோபத்தில் யானை ஓடும்போது வால் சற்று நிமிர்ந்து கொள்ளும். இதை கொண்டே யானை கோபமாக இருப்பதை நாம் உணரலாம். தேங்க்யூ.